ஜோதிடத்துறையில பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சரி. படித்த காலங்கள்ல மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு அந்த வரிசை முறை. மாதா வந்து பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க, பிதா குருவை அறிமுகப்படுத்துவாங்க, குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துவாங்க. மாதா பிதா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். குரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போ அந்த குருங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கடினம். இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்திலயுமே குருமார்களை கண்டறிவது ரொம்ப கடினம். அடையாளங்களை வச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னன்னா நமக்குள்ள நடக்கக்கூடிய அனுபவங்களை வச்சுதான், மாற்றங்களை வச்சுதான் அதை உணர முடியும். சரி. ஜோதிடத்துல அதை கண்டறியறதுக்கு நிறைய முறைகள் உண்டு. ஜாதகத்தை வச்சு 9ஆம் பாவம்னு சொல்லுவாங்க, அதை வச்சும் 5ஆம் பாவம்னு சொல்லுவாங்க, அதை வச்சும் லக்னம் எப்படி தொடர்பு பெறுது அப்படிங்கிறத வச்சும் அதை கண்டுபிடிக்கலாம். இது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஜாதகத்தையும் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள். இது அதனுடைய பாகைகள் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது இல்லாம நட்சத்திரங்களை அடிப்படையா கொண்டு கூட நம்முடைய குரு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.